வணக்கம் நண்பர்களே. ஸோ போன வீடியோவில் வந்து அரே ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன இருந்தது அப்படின்றத பார்த்தோம். ஸோ அரே ஃபங்க்ஷன்ஸில் நம்ம வந்து இன்சர்ட் இன்டு ஒன் அரே, ரீப்ளேஸ் இன்டு ஒன் அரே அண்ட் இண்டெக்ஸ் அரே, ஸோ இந்த மாதிரியான பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஸோ ஃபாலோட் பை இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, சேம் அரேல இருக்கக்கூடிய சம் அடிஷ்னல் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அரேல நம்ம இது வரைக்கும் பார்த்தது these 5 only. Okay, இந்த 5 மட்டும் தான் நம்ம பார்த்தோம். So we will be seeing this these functions. Okay, so starting from initialize array. So initialize array, from the name itself we can be able to understand that we have to initialize the array. Okay, this block is going to initialize my array. Okay, but how? So let me tell you guys. So இந்த இடத்துல element அப்படின்றத நான் கொடுக்குறேன். ஓகே, ஒரு எலிமெண்ட் நான் கொடுக்குறேன். இந்த இடத்துல டைமென்ஷன் சைஸ் அப்படின்றது இருக்கு. ஓகே, டைமென்ஷன் அப்படின்னா என்ன? ஓகே, அரே டைமென்ஷன் அப்படின்னா என்ன? இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னோட இந்த அரே வந்து ஒரு 1D அரே. ஓகே, தட் இஸ் 1 டைமென்ஷனல் அரே. ஓகே, இப்போ 2 டைமென்ஷனல் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் இந்த இடத்துல நான் ரைட் கிளிக் பண்ணி இந்த இடத்துல ஆட் டைமென்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ ஆட் டைமென்ஷன் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் இப்போது பாருங்கள், இந்த மாதிரி வருது பார்த்தீங்களா? இதுக்கு பேர் தான் வந்து 2 டைமென்ஷனல். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து 2 டைமென்ஷனல் நம்மளுக்கு விசிபிளாக இருக்கும். ஓகே, இப்போது நீங்கள் ஒரு 1D அரே எடுத்தீங்கல்ல, இந்த 1D அரேல இது பாசிபிளே கிடையாது. ஓகே, இதுதான் என்னோட 1D அரே. இனிஷியலாக இப்படி தானே இருந்தது, நான் கிரியேட் பண்ண 1D அரே. ஸோ இந்த 1D அரேவை என்னால் இப்படி ட்ராக் பண்ண என்னால் எனக்கு எக்ஸ்டெண்டே ஆகாது. ஓகே, எனக்கு ஒரு 2D அரேவே ஃபார்ம் ஆகாது. நீங்கள் நினைக்கலாம் ஒரு 1D அரே வச்சுட்டு நான் இந்த இடத்துல கர்சர் அப்படி மாற்றி நான் அப்படி ட்ராக் பண்ணேன்னா எனக்கு 2D அரே வந்துடும் அப்படின்னு வந்து நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு அந்த மாதிரிலாம் 2D அரேவை கிரியேட் பண்ண முடியாது. we have to initialize it or we have to create a 2D array. ஓகே, ஸோ அது நான் எப்படின்னு உங்களுக்கு ஃபோர்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். பட் ஃபார் நவ் எப்படி வந்து ஒரு அரேவை இனிஷியலைஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபார் தட் we don't need an array, we just need an element. ஓகே, ஸோ எலிமெண்ட் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ create one constant and type it as 4 or any element or any number. ஓகே, ஸோ நான் இந்த இடத்துல நான் எடுத்துக்கிட்ட எலிமெண்ட் வந்து 4. ஓகே, அதில் வந்து நான் இப்போ என்ன பண்ணுறேன், டைமென்ஷன் சைஸ் கொடுக்குறேன். ஓகே, டைமென்ஷனல் சைஸ் என்னன்னு கேட்டால் எய்தர் அது நம்மகிட்ட லேபி வந்து நம்மகிட்ட கமாண்ட் கேட்குது, எய்தர் யூ ஹேவ் டு கிரியேட் ஆர் யூ ஹேவ் டு கிரியேட் அ 1D அரே ஆர் 2D அரே ஆர் 3D அரே ஆர் 4D அரே. ஓகே, ஸோ இந்த இடத்துல இப்போ நான் என்ன பண்ணுறேன், டிமென்ஷன் சைஸ் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ டிமென்ஷன் சைஸ் வந்து நான் இப்போது ஒரு 2 or 1 அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். கிரியேட் டைமென்ஷன் சைஸ் இஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இனிஷியலைஸ் அரேயோட இண்டிகேட்டர் நான் அப்படி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு பாருங்கள் என்ன வந்திருக்கு வெளியே, எனக்கு 1D அரே வந்திருக்கு. ஓகே, 1D அரே ரன் பண்ணுங்க. ரன் பண்ணால் எனக்கு எலிமெண்ட் 4 அப்படின்றது எனக்கு என்னோட 1D அரேல ஒரே ஒரு எலிமெண்ட், அதாவது ஒரே ஒரு டேட்டா மட்டும் என்ட்ரி ஆகி வந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், 10ன்னு கொடுக்குறேன். ஓகே, 10, I am giving it as 10. Then I am going to run it. So I will be getting my output array as 10 elements of same number, that is same element. Okay, that is 4. 4ன்ற நம்பரை எனக்கு 10 எலிமெண்ட்டாக என்ட்ரி ஆகி ஒரு அரே கிடைக்குது. ஓகே, திஸ் இஸ் லைக் இனிஷியலைசிங் அரே. ஸோ இந்த இடத்துல நான் எந்த அரேவையும் நான் இன்புட் கொடுக்கல. நான் என்ன கொடுத்துருக்கேன்னா ஒரு எலிமெண்ட் கொடுத்துருக்கேன். அந்த எலிமெண்ட்டை எனக்கு 10 இடத்துல என்னோட அரேவாக ரீப்ளேஸ் பண்ணி கொடு, 10 இடத்துலையும் எனக்கு அரேல ஃபிக்ஸ் பண்ணி கொடு அப்படின்னு நான் ஒரு லேப்வியூட்ட கமாண்ட் கொடுக்குறேன். ஓகே, ஸோ அதுதான் எனக்கு இப்படி வந்திருக்கு. இப்போது நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல எனக்கு ட்ராகிங் ஆப்ஷன் இருக்குது. இப்போ நான் ட்ராக் பண்ணேன்னா எனக்கு இவ்வளோ அவுட்புட்ஸ் இருக்குது. ஓகே, நான் ட்ராக் பண்ணோன்னு பாருங்கள், எனக்கு இங்கே ஒரு ப்ரோக்கன் ஒயர் காட்டுது. ஸோ இங்கே என்ன நடக்குது பாருங்கள், யூ ஹேவ் கனெக்டட் 2 அரேஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் என்னோட டைமென்ஷனை இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். ஓகே, நான் இவ்வளோ பெரிய டைமென்ஷன் கிரியேட் பண்ணிவிட்டு எனக்கு 1D அரேலே வெளியே வராது. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், I'm just dragging an as and creating a constant as 5. Okay, so 10 and then 5. Okay, இப்போ நான் கிரியேட் பண்ணுறேன் பாருங்கள் ஒரு இண்டிகேட்டர், கிரியேட் அண்ட் இண்டிகேட்டர். பாருங்கள் என்னோட அவுட்புட் எப்படி இருக்கும் பாருங்கள், 2 டைமென்ஷன் இருக்குது, 1 and then 2. ஓகே, எனக்கு இப்போ எனக்கு கிரியேட் ஆகிருக்கிறது 2 டைமென்ஷனல். ஓகே, சி உங்களால் இந்த லைனை வச்சே கண்டுபிடிக்க முடியும், எய்தர் we are dealing with a 1D or we are dealing with a 2D. ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு டபுள் லைன் இருக்கும். ஓகே, 2 லைன், ஒரு சின்ன கேப் அந்த 2 லைனுக்கு நடுவில். ஸோ திஸ் ரெப்ரசன்ட்ஸ், திஸ் இஸ் அ 2D லைன். ஓகே, திஸ் இஸ் ரெப்ரசன்ட்ஸ் a 2D லைன். a 2D data is passing between this lines. ஓகே, ஸோ இந்த இடத்துல 2Dன்றது போயிட்டு இருக்கு. ஸோ எனக்கு என்ன நடந்திருக்குன்னா, எலிமெண்ட் 4ன்றத
10 rows and then 5 columns. ஓகே, எப்படி நான் ரெப்ரசென்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். எலிமெண்ட் 4 எனக்கு என்னோட அரேல 10 ரோலையும் 5 காலம்லையும் எனக்கு இன்சர்ட் பண்ணி எனக்கு அவுட்புட் கொடு அப்படின்னு நான் கமாண்ட் கொடுத்துருக்கேன். ஓகே, பார்ப்போமா அது எப்படி நடந்திருக்குன்ட்டு. ஸோ இவ்வளோ பெரிய அரே நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன், என்னோட எக்ஸ்பேண்ட் பண்ணி நான் வச்சுக்கிட்டேன். சரி, எப்படி நான் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நான் இந்த கார்னர் கொண்டு போனோன்னா எனக்கு ஒரு சின்ன கர்சர் சேஞ்ச் கிடைக்குது. அந்த கர்சர் சேஞ்சை வச்சுக்கிட்டு நான் என்னோட மவுஸில் லெஃப்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணேன். ஸோ ஐ வில் பி கெட்டிங் மை எக்ஸ்பேண்டட் அரே. ஓகே, ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன், என்ன நடக்குதுன்னு பாருங்கள். பார்த்தீங்களா, நான் என்ன சொன்னேன், 10 rows. ஓகே, நீங்கள் பாருங்க, கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 rows இருக்கும். 10 rows and 5 columns, 1 2 3 4 5. ஓகே, 5 columns ஆஃப் எலிமெண்ட் 4. எலிமெண்ட் 4 இந்த டேட்டாவை எனக்கு 10 ரோஸ்லையும் 5 காலம்ஸ்லையும் என்ட்ரி ஆகி எனக்கு ஒரு அரே வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து 2D அரே. ஓகே, 1D அரே வில் பி லைக் திஸ். நல்லா கவனிச்சுக்கணும் பாருங்க. 1D அரே 2D அரேன்றதுக்கு டிஃப்ரென்ஸ் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இந்த மாதிரி ஒரே ஒரு இதுதான் இருக்கும், ஒரே ஒரு சின்ன இண்டெக்ஸ் பொசிஷன் மாதிரி இண்டெக்ஸ் இதுதான் இருக்கும் ரெப்ரசன்டேஷன். அதாவது ஒரு பாக்ஸ் தான் இருக்கும் இந்த இடத்துல. இதுனா திஸ் ரெப்ரசன்ட்ஸ் 1D அரே. இங்கே 2 பாக்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு திஸ் ரெப்ரசன்ட்ஸ் 2D அரே. இல்லை இந்த இடத்துல இப்போ அகைன் இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் திஸ் ரெப்ரசன்ட்ஸ் 3D அரே. ஓகே, 1 2 3. ஓகே, திஸ் ரெப்ரசன்ட்ஸ் 3D அரே. இல்லை இன்னொரு இருக்குன்னா திஸ் ரெப்ரசன்ட்ஸ் 4D அரே. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு 2D அரேவையோ இனிஷியலைஸ் 2D அரேவையோ இல்லை ஒரு 1D அரேவையோ இனிஷியலைஸ் பண்ணுறது. ஸோ இதை பற்றி நம்ம ஃபர்தராக நம்ம ஃபோர்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். பட் திஸ் இஸ் அ பேசிக் திங் ஹவு திஸ் இனிஷியலைஸ் அரே வில் ஒர்க். ஓகே, இனிஷியலைஸ் அரேன்றது எப்படி என்னோட அரேவை இனிஷியலைஸ் பண்ணி எனக்கு கொடுக்குது அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் we are going to see a build array function. ஓகே, build array function ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபங்க்ஷன். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்றத நம்ம கான்டெக்ஸ்ட் ஹெல்ப்பில் கேட்போம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னோட பில்ட் அரேல நான் எலிமெண்ட்டை கொடுக்குறேன். ஓகே, எலிமெண்ட்டாக எல்லாத்தையும் இன்புட் கொடுத்து என்னால் ஒரு அப்பெண்டட் அரேவை கிரியேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ வாட் இஸ் மீன் பை அன் அப்பெண்டட் அரே யூ வில் சி. ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு இன்புட் அரே இருக்குது. ஓகே, இன்புட் அரே வச்சு நம்மளால் வந்து ஒரு பில்ட் அரே கிரியேட் பண்ண முடியும். ஆர் எல்ஸ் we can create an element, we can use an element to create a array. Okay, you will see this is an important topic in in array function. So please listen well. Okay, இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த இடத்துல எலிமெண்ட் கிரியேட் பண்ண போறேன். ஓகே, ஸோ எலிமெண்ட் ஜஸ்ட் இங்கே பாருங்க, ட்ராக் பண்ணுறதுக்கு இங்கே ஆப்ஷன் இருக்குது. ஓகே, என்னால் n நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸை வேணாலும் என்னால் இன்சர்ட் பண்ணி என்னால் அரே கிரியேட் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பில்ட் அன் அரே. ஓகே, பில்ட் அன் அரே, தட் இஸ் 1D அரே. இப்போ நான் எலிமெண்ட்டால் டிஸ்கிரைப் பண்ணியிருந்தேன், எலிமெண்ட்டே கனெக்ட் பண்ணியிருந்தேன்னா எனக்கு ஒரு 1D அரே வெளியே வரும். ஓகே, ஸோ நான் கிரியேட் அ கான்ஸ்டன்ட் தட் இஸ் எலிமெண்ட் 10. தென் நெக்ஸ்ட் டேட்டா என்ன கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 11. என்ன வேணாலும் கொடுக்கலாம், பட் நான் சும்மா இங்கே நான் 10 11 12 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, உங்களுக்கு என்ன டேட்டா அரேல இன்சர்ட் பண்ணுமோ அதை கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் என்ன கொடுக்குறேன் லேப்வியூக்கு நான் கமாண்ட் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து 10 11 12 அப்படின்ற எலிமெண்ட் வச்ச ஒரு 1D அரேவை எனக்கு பில்டு பண்ணி கொடு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ கிரியேட் அண்ட் இண்டிகேட்டர். ஓகே, கிரியேட் அண்ட் இண்டிகேட்டர் யூ வில் பி கெட்டிங் அன் அப்பெண்டட் அரே. ஓகே, ஸோ இதுதான் என்னோட அரே, இதுதான் என்னோட அவுட்புட் அரே. ஓகே, நான் இங்கே எந்த இன்புட் அரேவும் யூஸ் பண்ணல, ஜஸ்ட் ஐ எம் யூஸிங் சம் எலிமெண்ட்ஸ். ஓகே, இந்த எலிமெண்ட்ஸை வச்சு எப்படி ஒரு அரேவை பில்ட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ரன் பண்ணுங்கள். ரன் பண்ணணும்னு பாருங்கள், 10 11 12 அப்படின்னு ஒரு அரே கிரியேட் பண்ணிடுச்சு. 10 11 12. ஸோ இந்த மாதிரி என்னால் n நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸை யூஸ் பண்ணி என்னால் ஒரு பில்ட் அரே ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ இம்பார்ட்டன்ட் திங் இன் LabVIEW. ஓகே, இன் LabVIEW அரே ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, ஒரு எலிமெண்ட்டை வச்சு எப்படி ஒரு அரேவை பில்ட் பண்ணுறது அப்படின்றது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இதே இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக எப்படி நம்ம பார்ப்போம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை டெலீட் பண்ணிடுறேன். ஒரு எலிமெண்ட்டை டெலீட் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்புட் அரேவை கொடுக்குறேன். ஓகே, இன்புட் அரேவை நான் கொடுக்குறேன். நல்லா பாருங்கள், ஒரு இன்புட் அரே நான் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணோம், எலிமெண்ட் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நம்ம ஒரு அரேவை வெளியே பார்த்தோம். தென் இப்போ என்ன பண்ண போகிறோம், ஒரு இன்புட் அரேவை கொடுத்துட்டு அதில் நம்ம வந்து இன்னும் மீதி கொஞ்சம் எலிமெண்ட்டெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, பில்ட் அரே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ அப்பெண்டட் அரே கிரியேட் இண்டிகேட்டர் கொடுத்து கிரியேட் பண்ணிட்டேன். தென் ரைட் கிளிக் இட், பாருங்கள் என்ன நடக்குதுன்னு 5 2 4 6 7 9. ஓகே, 5 2 4 6 7 9 அண்ட் தென் 11 12. ஓகே,
11 12 அப்படின்றது எனக்கு இன்சர்ட் ஆயிருக்கு, தட் இஸ் பில்ட் ஆயிருக்கு. ஓகே, என்ன நடந்திருக்குன்னா என்னோட இன்புட் அரேல 11ஐயும் சேர்த்துக்கோ 12ஐயும் சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லி நான் லேப்வியூல ஒரு கமாண்ட் கொடுக்குறேன். ஓகே, திஸ் ஒர்க்ஸ் சிமிலர் டு இப்போ இந்த ஃபங்க்ஷன், இப்போ நான் இந்த ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கிற இந்த கண்டிஷன், ஓகே, இந்த ஸ்டேட் எப்படி இருக்குதுன்னு உங்களால் விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியுதா? நம்ம இது எங்கே பார்த்துருக்கோம் அப்படின்ட்டு இதே மாதிரி நடந்திருக்கும். இதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நம்ம இதுக்கு முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அது எங்கே அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இன்சர்ட் இன்டு அன் அரே அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, நம்ம பார்த்தோம்ல. அந்த இன்சர்ட் இன்டு அன் அரேல நம்ம இண்டெக்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணாமல் இருந்திருந்தால், ஓகே, நம்ம இன்சர்ட் இன்டு அன் அரேல இண்டெக்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணாமல் இருந்திருந்தால் நமக்கு இப்படி தான் ஆட் ஆயிருந்திருக்கும். ஆம் ஐ ரைட்? ஓகே, நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆர்எல்ஸ் நம்மளோட வீடியோ வந்து பாருங்கள், நம்ம அந்த ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இன்சர்ட் இன்டு ஒன் அரேல நான் இண்டெக்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணாமல் விட்டுருந்தேன் அப்படின்னு சொன்னிருந்தேன்னா எனக்கு அவுட்புட்டில் இந்த மாதிரி தான் கிரியேட் ஆயிருந்திருக்கும். என்னோட இன்புட் அரே கொடுத்துட்டு நான் ஒரு 2 எலிமெண்ட்டை கொடுத்து இன்சர்ட் இன்டு ஒன் அரே அப்படின்னு கொடுத்தேன், இண்டெக்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணாமல் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தா எனக்கு பாட்டமில் தான் வந்து ஆட் ஆயிருக்கும். ஸோ 1 2 அப்படின்னு 11 12 அப்படின்ட்டு எனக்கு எலிமெண்ட் ஆட் ஆயிருக்கும். ஸோ திஸ் ஒர்க்ஸ் similar to the insert into an array. ஓகே, இந்த build array function வந்து insert into an array மாதிரி ஒர்க் ஆகுதுன்னு நான் சொல்ல வரல. இப்போ நான் மென்ஷன் பண்ணியிருக்கிற இந்த ஸ்டேட், அதாவது இந்த இப்போ நான் போட்டிருக்க இந்த பிளாக், இந்த விஐ வந்து this works similar to the insert into an array. ஓகே, என்னோட இன்புட் அரே கொடுத்துட்டேன், அதில் 11 and 12 இன்சர்ட் பண்ணி, அதாவது பில்டு பண்ணி எனக்கு ஒரு அரேவை கிரியேட் பண்ணி கொடு அப்படின்னு நான் எனக்கு லேப்ல கமெண்ட் சொன்னேன். ஸோ திஸ் இஸ் ஷோயிங் மீ an appended array. ஓகே, தென் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக என்ன பண்ணலாம் இந்த அரே பில்ட் அரே ஃபங்க்ஷனை வச்சு அப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், 2 இன்புட் எடுத்துக்கிறேன். ஓகே, 2 இன்புட் எடுத்துகிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இன்னொரு அரே கிரியேட் பண்ணுறேன். இன்னொரு அரே கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த அரேவை இங்கே ஒரு அரே இருக்குது. ஸோ ஐ எம் ஹேவிங் 2 அரேஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு பதிலாக 55 22 44 66 77 and then 99 அப்படின்னு வந்து நான் டேட்டா என்ட்ரி பண்ணுறேன். ஸோ என்ட்ரி பண்ணிவிட்டு எனக்கு இங்கே ஒரு அரே இருக்குது, இங்கே ஒரு அரே இருக்குது. ஸோ ஐ எம் ஹேவிங் 2 அரேஸ், ஐ எம் கோயிங் டு பில்ட் அன் அரே. ஓகே, இப்போ என்ன வரும் அவுட்புட் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க. ஸோ ஒரு சின்ன விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள். 2 1D அரே கொடுக்குறேன். ஓகே, எனக்கு அவுட்புட்டில் என்ன வரும், 1D அரேவை வெளியே வரும்? நோ, ஐ எம் கோயிங் டு கெட் அ 2D அரே. ஓகே, ஒரு 1D அரே ப்ளஸ் ஒரு 1D அரேவை நான் கிரியேட் அண்ட் இண்டிகேட்டர் அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு 2D அரே கிரியேட் ஆயிருக்கு. நான் ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு பிஃபோர் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி நம்ம எதை கூட டீல் பண்ணிட்டு இருக்கோம், எந்த கைண்ட் ஆஃப் டேட்டா கூட டீல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத நம்மளால பிளாக்கை பார்த்தாலே சொல்ல முடியும். தட் இஸ் நம்மளோட டயக்ராம் பார்த்தாலே சொல்ல முடியும். அரே 1D அரேனா நமக்கு ஒரு டார்க் லைன் இருக்குது, டார்க் ஆரஞ்சு லைன் இருக்குது. பட் 2D அரேனா நமக்கு ஒரு 2 லைனுக்கு நடுவில் ஒரு சின்ன கேப். ஓகே, இது நமக்கு 2D அரேவை ரெப்ரசென்ட் பண்ணுது. தென் எப்படி இது 2D தானா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு இங்கே 1 2 அப்படின்னு 2 இண்டெக்ஸ் 2 இண்டிசஸ் காட்டுது. தென் இங்கே இது வந்து 2D அரே. தென் இங்கே எனக்கு ஒரே ஒரு இண்டிசஸ் இருக்கிறதுனால நமக்கு இது என்ன காட்டுது அப்படின்னு சொன்னால் திஸ் இஸ் கோயிங் டு பி 1D அரே அப்படின்னு சொல்லுது. ஓகே, ஸோ இதை ட்ராக் பண்ணி, ஸோ இதான் என்னோட 2D அரே, ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரன் பண்ணுங்கள், என்ன அவுட்புட் வருதுன்னு பார்ப்போம். ஸோ ஐ எம் கோயிங் டு ரன் இட். ஹியர் யூ கேன் see என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. 5 2 4 6 7 9 and then 5 2 4 6 7 and then 9 is there. பட் நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்தா நமக்கு கிடைக்கும். எலிமெண்ட் வந்து நமக்கு எல்லாமே இங்கே தான் இருக்கும். பட் we have to drag it and see it. ஓகே, ட்ராக் பண்ணாதான் நம்மளால ஃபைண்ட் பண்ண முடியும். ஓகே, ட்ராக் பண்ணி இருக்கும், அவுட்புட் எல்லாமே நமக்கு இங்கே இருக்கும். பட் we have to expand the array. ஓகே, then 55 22 44 66 79 and 99. ஸோ எல்லாமே வந்து எனக்கு இன்சர்ட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இதுதான் வந்து பில்ட் அரே ஃபங்க்ஷனோட ஒரு இம்பார்ட்டண்ட் ட்ரிக். அண்ட் தென் அகெயின் இதுலேயும் நம்மளால் ஒரு பெரிய ட்ரிக்கை நம்மளால் வந்து இங்கே கொண்டு வர முடியும். ஸோ வாட் இஸ் தட்? இப்போது இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், இதை ரைட் கிளிக் பண்ணுறேன். ஓகே, ரைட் கிளிக் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல எனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, தட் இஸ் கன்கேட்டினேட் இன்புட்ஸ் அப்படின்னு இருக்குது. ஓகே, ஸோ கன்கேட்டினேட் இன்புட் கொடுத்தோன்னே கிளிக் பண்ணோன்னே எனக்கு ஒரு ப்ரோக்கன் ஏரோ காட்டுது. ஓகே, ஸோ ஐ ஹவ் டு see what it represents. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை எடுத்துகிட்டு போய் கனெக்ட் பண்ணுறேன். இட் இஸ் ஷோயிங் மீ a broken wire. ஸோ இந்த இடத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூ ஹேவ் கனெக்டட் 2 அரேஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ். ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன பண்ணேன், இதை ரைட் கிளிக் பண்ணி கன்கேட்டினேட் இன்புட்ஸ் அப்படின்னு கொடுத்தேன்.
ஓகே concatenate இன்புட்டை நான் வந்து எனேபிள் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்க, நல்லா பாருங்க, concatenate இன்புட்டை எனேபிள் பண்ணியிருக்கேன். எனேபிள் பண்ணதுனால என்ன ஆயிடுச்சுன்னா என்னோட டைமென்ஷன் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே, என்னோட டைமென்ஷன் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ வாட் இட் வில் பி, வாட் மை அவுட்புட் வில் பி. ஓகே, ஸோ லெட்ஸ் கிரியேட் அன் இண்டிகேட்டர் அண்ட் சி. ஸோ இதான் என்னோட அரே, தட் இஸ் appended அரே. ஓகே, பாருங்க, எனக்கு 2D அரே வர மாட்டேங்குது. ஐ எம் கெட்டிங் இட் அஸ் 1D அரே. ஓகே, எனக்கு முன்ன என்ன வந்துச்சு, நான் 2 1D அரேவை பில்ட் பண்ணி எனக்கு வெளியே எடுக்கிறப்ப என்ன வந்துச்சு, 2D அரே வந்துச்சு. ஓகே, எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோட concatenate இன்புட்டுங்கிறது டிசேபிள் ஆயிருக்கிறப்போ. ஓகே, தட் இஸ் concatenate input is disabled, but now I have enabled the concatenate input. ஓகே, concatenate இன்புட்டுங்கிறத நான் எனேபிள் பண்ணியிருக்கேன். ஓகே, எனேபிள் பண்ணதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோட 2 அரேவையும் concatenate பண்ணிடுச்சு. ஓகே, concatenate இந்த வார்த்தை நம்ம எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கோம். we have seen it in string functions. ஓகே, concatenate a string அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ஞாபகம் வருதா? ஸோ அதே மாதிரி தான் இட் இஸ் கோயிங் டு ஒர்க் சிமிலர் லைக் தட். ஸோ இங்கே ஒரு அரே இருக்குது, இங்கே ஒரு அரே இருக்குது. ஸோ ஐ எம் ஹேவிங் எ 2 அரே, தட் இஸ் these 2. ஓகே, these array 1 and this array 1 and this array 2. ஓகே, இந்த 2 அரேவையும் எனக்கு concatenate பண்ணி எனக்கு ஒரு appended அரேவை வெளியே எனக்கு அவுட்புட் எடுக்க போகுது. this is appended array, you can be able to see here. ஓகே, நான் இப்போ ரன் பண்ணுறேன், என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஸோ 5 2 4 6 7 9 55 22 44 66 77 and then remaining 99 will be here. ஓகே, 99ங்கிறது எனக்கு கீழே இருக்குது. ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், see, உங்களோட டேட்டா எல்லாமே இங்கே தான் இருக்கும். see, you have to I am again doing it, create one indicator. ஓகே, இண்டிகேட்டர் கிரியேட் பண்ணிவிட்டு I am just dragging it. ஸோ என்னோட அவுட்புட்டை இங்கே இருக்குது appended அரேல. ஸோ நான் இப்போ ரன் பண்ணுறேன். ரன் பண்ணோன்னே எனக்கு 5 2 4 6 7 9 55 22 44 66 77 and 99 எனக்கு அப்படியே ஒரு கன்கேட்டினேட்டடாக, அதாவது முன்னே எப்படி வந்துச்சு எனக்கு அவுட்புட் அப்படின்னு பாருங்கள். எனக்கு முன்னே எப்படி வந்துச்சு, 2D அரேல வந்துச்சு. ஓகே, எப்போ என்னோட concatenate இன்புட்டுங்கிறது டிசேபிள் ஆகிறப்போ. ஓகே, நான் இதை வந்து டிசேபிள் ஸ்டேட்டில் வச்சிருக்கிறப்போ எனக்கு எப்படி அவுட்புட் வந்துச்சு, 2D அரேல வந்துச்சு. தட் இஸ் 2D அரேல 5 2 4 6 7 9 இப்படின்னு இப்படி எனக்கு அவுட்புட் வந்துச்சு. நான் concatenate இன்புட்டை எனேபிள் பண்ணியிருக்கிறப்போ எனக்கு எப்படி அவுட்புட் வந்திருக்குது, எனக்கு ஒரு 1D அரே வெளியே வந்திருக்குது. ஓகே, 1D அரே. see, this is 1D array. 1D array எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் அரேல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரிப்ளேஸ் பண்ணிட்டு and then செகண்ட் அரே எலிமெண்ட் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் அப்படியே பிளேஸ் பண்ணிடுச்சு. ஸோ திஸ் இஸ் அ important, very important thing in a build array function. ஓகே, நிறைய கிளாட் கொஷின்ஸ் இதில் என்ன எடுப்பாங்க. ஓகே, இதில் ஒரு பார்ட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் கான்சன்ட்ரேட் in this. ஓகே, ஸோ if you guys like this video, please subscribe to our channel and please watch our forthcoming videos and give us one like. Okay, நன்றி.